சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சஹா டிவியை பொறுத்த வரைக்கும் மனிதவள மேம்பாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். மேலும் பல பதிவுகளை பார்க்க சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சித்தபெருமான் வாழ்க்கை அபிராமி பட்டர் சித்தபெருமான். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பேசி வைத்துக் கொண்டிருக்கும் எல்லா பெருமாளையும் வணங்கி அபிராமி சித்த பட்ட பெருமானையும் வணங்கி இதை நம்ம ஆரம்பிக்கலாம். திருக்கடவுரில் பிறந்தவங்க. திருக்கடவுரில் பிறந்த அபிராமி பட்ட சித்தபெருமான் வேத ஆகம எல்லாத்தையும் படித்து தெளிந்து அந்த அபிராமி தாயே கதி என்று பல பாடல்களை படிச்சிருக்காங்க. அந்த அன்னையோட ஆசீர்வாதத்தில் அங்கே ஜீவ சமாதியை வாழ்ந்திருந்த பாம்பாட்டி சித்தபெருமானுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று எல்லா நிலைகளையும் அடைந்தவங்க. இப்படி காலம் போயிட்டு இருக்கும் பொழுது அபிராமி சித்தபெருமான் அபிராமி தாயை வணங்கி உருகி எப்போவுமே கோயிலில் போயிட்டு தன்னை மறந்த ஒரு நிலையிலேயே இருப்பாங்க. தவம், அந்த தாயை நினச்சி தவம் முடிஞ்சிட்டு இருப்பாங்க. திருக்கடவுரில் அன்னை அபிராமியும் அமிர்த கடேஸ்வரர் சிவபெருமானும் குடியிருக்கிறாங்க. அந்த ஒரு மார்கண்டேயன் காலமும் அந்த ஊர் தான். அந்த சம்பவங்கள் நடந்ததும் அந்த ஊர் தான். இப்போது அபிராமி சித்தபெருமான் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு சம்பவம் தான் அந்த சித்தபெருமான் வாழ்க்கையை தலைகீழ மாற்றினது. தஞ்சாவூரில் உள்ள சரபோதி மன்னன் ஒரு நாள் திருக்கடவுருக்கு இருப்பாங்க. அந்த டைமில் சரி தாய் அபிராமி தாயையும் அமிர்த கடேஸ்வரர் சிவபகவானையும் வணங்கி ஆசீர்வாதம் பெறலான்ட்டு முடிவெடுத்துருவாங்க. அந்த நாளில் அபிராமி சித்தபெருமானும் அபிராமி பட்ட சித்தபெருமானும் தாயோட அந்த அலங்காரம், அன்றைக்கி அவர் வரப்போகிறாரு, அதனால் அலங்காரம்லாம் ரொம்ப ஜகதீர் இருக்கும்போது மெய்மறந்து நின்றுவாங்க. சரபோதி மன்னன் உள்ளே வராங்க. வரும்பொழுது மேலே தாளத்தோட எல்லா விஷயங்களும் அவருக்கு ஒரு அரசருக்கு உரிய எல்லா பரிவனைகளும் செய்யப்படுது. உள்ளே வராங்க. முதல்ல அமிர்த கடேஸ்வரர் பெருமானை வணங்கிட்டு இங்கே வரும்பொழுது இவரை பார்ப்பாங்க. அபிராமி முன்னாடி, அந்த தாய் முன்னாடி மெய்மறந்து யாருப்பா இவருன்ட்டு அந்த பூஜாச்சாரி அந்த கேட்பாங்க பூஜை பண்ணுறவங்ககிட்ட. அப்போது அவங்க சொல்லுவாங்க, ஏற்கனவே இவர் மேலே கோபம் வர அந்த பூஜாரிக்கு. அதனால் இவன் சரியில்லை, ஒரு பெண் பித்தன், பெண்ணுங்களுக்கு மட்டும் தான் பேசுவான், பெண்ணுங்கள் அபிராமின்ட்டு பித்த மாதிரி இருக்கான், இன்றைக்கி என்னமோ தெரில, அப்படியே நாங்கள் என்னென்னமோ எழுப்பி பார்த்தோம், எந்திக்கலை என்ன சொல்லிடுவாங்க. சரி நான் பார்க்குறேன்ட்டு இந்த சரபோதி மன்னன் நான் அரசன் வந்திருக்கேன், இன்றைக்கி எந்த திதி தெரியுமா? அன்றைக்கி ஆக்சுவலாக அமாவாசை திதியில் அந்த அரசன் வந்திருப்பாங்க அந்த கோயிலுக்கு. இந்த தாயோட மெய்மறந்தில் தாய் ஜோதி வழியாக அபிராமி தாய் அதாவது அபிராமி பட்ட சித்தபெருமானுக்கு அருள் பாவிச்சிருப்பாங்க. அந்த ஜோதி வடிவத்தில் அப்படியே அந்த பிரகாசத்தில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்போது இந்த சரபோஜி மன்னன் கேட்கும் பொழுது அபிராமி பட்ட சித்தபெருமான் சொல்லுவாங்க, இன்னைக்கு பௌர்ணமி, மூடு பௌர்ணமி அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னும் அரசருக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா அது இன்றைக்கி அமாவாசை நல்லா தெரியுமா? திருப்பியும் கேட்பாங்க, உனக்கு நல்லா தெரியுமா இன்றைக்கி நிலவு வராது, இன்றைக்கி முழு அமாவாசை? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி கண்டிப்பாக பௌர்ணமி தான், நிலவு வரும் ராத்திரின்னு. அரசருக்கு கோபம் வந்துடும். நீ பார்த்துக்கோ, இன்றைக்கி ராத்திரி நிலவு வரலன்னா உனக்கு அரச தண்டனை கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். அவர் போன கொஞ்ச நேரத்தில் தான் அபிராமி பட்ட சித்தபெருமானுக்கு தன்னுடைய சுய நினைவு வரும். அதாவது அந்த பரவச நிலையிலேருந்து இறங்கும் நிலை எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன காரியம் பண்ணிட்டா இன்றைக்கி அமாவாசை, எப்படி பௌர்ணமி வரும், நீ அரசர்கிட்டையும் வரும்னு சொல்லிட்டு. அப்போ அபிராமி சொல்கிறோம், நான் அபிராமி தாயோட ஒன்றினேன், நான் சொல்லலை, அந்த தாய் தான் சொன்னாங்க, அவள் பார்த்துப்பா சொல்லிவிட்டு அந்த ஒரு வழியில் சொல்லி முடிச்சிடுவாங்க. இருந்தாலும் அன்றைக்கி சாயந்தரமே அந்த ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அந்த கயிற்றுனால் ஒரு பாதி இது பண்ணி கீழே நெருப்பெறிகிற மாதிரி ஒரு அமைப்பு ஆரம்பிச்சுட்டு, நான் இன்றைக்கி அபிராமி அந்தாதி பாட போகிறேன், பாடு, அந்த தாய் எனக்கு சொல்லியிருக்கா, அந்த தாய் இன்றைக்கி பௌர்ணமியை காட்டணும்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்களாம். 79வது பாடலில் அந்த தாய் எல்லாரும் முன்னாடி தோன்றி தன்னுடைய காதில் உள்ள அணிகலனை எடுத்து அந்த வீசுவாங்களாம். அது முழு பௌர்ணமியாக தோன்றும். இதை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், ப்ளஸ் அந்த தாயோட ஆசீர்வாதம் கிடைச்சதுனால எல்லாரும் கும்பிடுவாங்களாம்.
அபிராமி சித்த பெருமானும் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு தாயே மனமார்ந்த நன்றிட்டு மனம் முழுங்க வேண்டிகிட்டு இருப்பாங்களாம். அப்போது தாய் சொல்லுவாங்களாம், நீ இந்த அந்தாதியை பாடி முடிச்சிடுன்னு சொல்லிட்டு 100 அந்தாதி பாடல்கள் 100 பாடல்களில் இந்த பாடல்களை அபிராமி சித்த பெருமான் பாடி முடிப்பாங்க. இப்போது அதனால் அந்த சரபோதி மன்னன் அபிராமி பட்டர் சித்த பெருமானுக்கு அபிராமி அப்போதான் அபிராமி பட்டர்னு பேரே உதயமாகும். அப்போது பேரும் கொடுத்து அந்த மகானுக்கு அந்த சித்தபெருமானுக்கு தேவையான எல்லா பொருளுதவி எல்லாத்தையும் கொடுத்துட்டு சென்றுடுவாங்களாம். மன்னிச்சுக்கோங்க என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு தாய்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த அரசர் சென்றுவாங்களாம். கதை இப்படி முடியும். அப்புறம் கடைசி வரையும் தாயோட அபிராமி தாயோட ஒன்று இணைஞ்சி அந்த 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 சம்பவத்துக்கு அப்புறமே அபிராமி சித்த பெருமான் எப்பொழுதுமே அந்த நிலையிலேயே அந்த தாயை நினச்சி உருகி அந்த நிலையிலேயே வாழ்ந்து அவங்களுடைய வாழ்க்கை அந்த ஜீவசமாதி லெவலுக்கு போய் முடியும். இப்போது இதில் என்ன, சித்தபெருமான்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. இந்த அந்தாதியை பொறுத்தளவு நமக்கு சௌந்தரிய லகரி மாதிரி அபிராமி அந்தாதி தமிழ் பாடலில் உள்ள தாயை வர்ணிக்கிற ஒரு அற்புதமான பாடல். அதை நீங்கள் படித்து பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அபிராமி தாயையும் அமிர்த கடேஸ்வரர் அருளையும் அபிராமி பட்டர் சித்த பெருமானின் அருளையும் நம்ம பெற்று நாமும் நல்லா இருப்போம், நம்ம சுற்றி உள்ளவங்க நல்லா இருப்போம். மீண்டும் ஒரு சித்த பெருமான்களின் வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம்.